எஸ்கே வந்து அவர் அடிக்கடி நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல எங்கேயாச்சும் பார்ப்பேன். பார்க்கும்போது, "ப்ரோ சூப்பர் ப்ரோ, நல்லா பண்றீங்க ப்ரோ, நைஸ் ப்ரோ, அந்த ஜோக் நல்லா இருந்தது. இந்த படம் பார்த்தேன், நல்லா பண்ணீங்க." அந்த மாரி கரெக்ட்டா கரெக்ட்டா ரவுண்ட் பண்ணி சொல்லுவாரு. நோட்டீஸ் பண்ணி. நோட்டீஸ் பண்ணி சொல்லுவாரு. சந்தானம் அண்ணன் வந்து அவர் எப்பயுமே நம்மளுக்கு க்ளோஸ் தான். அவர் கூட தொடர்ந்து படங்கள் பண்றதுனாலயும் சரி, எப்பயுமே சொல்லுவாரு, "தங்கதுரை அடுத்த படத்துல தங்கதுரை இருக்கிறாரா, ரசிக்க வைக்கிறோம், மக்கள் சிரிக்கிறாங்க, என்ஜாய் பண்றாங்க." ஸோ அதை தாண்டி நம்ம என்ன சமூகத்துக்கு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. விவேக் சார் வந்து தொடர்ந்து மரங்கள் வந்து நட்டாரு. நிறைய மரங்கள் நட்டிருந்தாரு. ஸோ அது வந்து இப்போ அவருக்கு அப்புறம் அதை யார் பண்றதுன்னு அப்படியே விட்டாங்க அதை. ஸோ நம்ம எடுத்து பண்ணணும். இப்போ முக்கியமா வந்து ரஜினி சார் கிட்ட வாழ்த்து வாங்க நான் போயிருந்தாங்க. மரக்கன்றை கொடுத்து சார் இது மாதிரி நான் விவேக் சார் மாதிரி பண்ண போறேன்னா, சூப்பர் 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 சூப்பர், நல்லா பண்ண நல்லா பண்ண, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னாரு. மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு மீடியா தான் இன்னைக்கு பெரிய நம்பர் ஒன்ல இருக்கு. அதே மாதிரி இப்ப மக்களே மீடியாவா மாறிட்டாங்க. சோ அதனால மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது வந்து இப்ப ஈஸி ஆயிடுச்சு. நான் பண்றது இல்ல, அவங்களே பண்றாங்கன்றாங்க. உங்க கூடவே க்ரோ அப் ஆனவங்க ஆக்சுவலி சிவகார்த்திகேயன் சார் ஆகட்டும், ஆமா. இல்லைன்னா இவங்க சந்தானம் சார் ஆகட்டும். சோ இவங்களோட உங்களோட பாண்ட் பத்தி ஷேர் பண்ணுங்க சார். இல்ல, எஸ்கே வந்து அவர் அடிக்கடி நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல எங்கேயாச்சும் பார்ப்பேன். பார்க்கும்போது, "ப்ரோ சூப்பர் ப்ரோ, நல்லா பண்றீங்க ப்ரோ, நைஸ் ப்ரோ, அந்த ஜோக் நல்லா இருந்தது. இந்த படம் பார்த்தேன், நல்லா பண்ணீங்க." அந்த மாதிரி கரெக்டா கரெக்டா ரவுண்ட் பண்ணி சொல்லுவாரு. நோட்டீஸ் பண்ணி சொல்லுவாரு. அவர் சொல்லுவாரு, "சந்தானம் அடுத்தது படம் பண்ணலான்னு ஒரு எஸ்கே ப்ரோ, அடுத்து நம்ம நெக்ஸ்ட் படம் நம்ம பண்ணலாம் தங்கதுரை, நான் சொல்றேன் உங்களுக்கு கரெக்டான ஒரு கேரக்டர் வந்து சொல்றேன்." அப்படின்னு சந்தானம் அண்ணன் வந்து அவர் எப்பயுமே நம்மளுக்கு க்ளோஸ் தான். அவர் கூட தொடர்ந்து படங்கள் பண்றதுனாலயும் சரி, எப்பயுமே சொல்லுவார், "தங்கதுரை அடுத்த படத்துல தங்கதுரை இருக்கிறாரா." அவரு அந்த இது போடும்போது என் பேர் சேர்த்து எழுதிடுவாரு. பிள்ளையார் சொல்லி போடும்போதே அவர் படத்துல தங்கதுரைன்னு எழுதிடுவாங்க. ஸோ அவரு சந்தானம் அண்ணன் அவர் ரொம்ப க்ளோஸ். அவரு விஜய் சேதுபதி அண்ணன், அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட அந்த எளிமையா பேசுறது, ஒரு ரசிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களும் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி அதான் எல்லார்கிட்டயும் எனக்கு ஒரு விஷயங்கள் பிடிக்கும். சூப்பர். யூசுவலா ஒரு நடிகன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நடிக்கிறதை தாண்டி சொசைட்டிக்கான அவேர்னஸ் என்ற ஒரு விஷயம் கண்டிப்பா ஒரு நடிகன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற விதத்துல மக்களுக்கு கொடுத்தே ஆகணும். அந்த விதத்துல நீங்க ஒருத்தரை ஃபாலோ பண்ணி ஒரு சில விஷயம் சொசைட்டிக்காக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் எங்க இருந்து வந்துச்சு, எதனால அதை நாங்க எடுக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்க? ஆக்சுவலி நானும் வந்து என்னன்னா நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ரசிக்க வைக்கிறோம், மக்கள் சிரிக்கிறாங்க, என்ஜாய் பண்றாங்க. ஸோ அதை தாண்டி நம்ம என்ன சமூகத்துக்கு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அந்த நேரத்தில் தான் சரி, ஓகே, நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கும் போது விவேக் சார் வந்து தொடர்ந்து மரங்கள் வந்து நட்டாரு. நிறைய மரங்கள் நட்டிருந்தாரு. ஸோ அது வந்து இப்போ அவருக்கு அப்புறம் அதை யார் பண்றதுன்னு அப்படியே விட்டாங்க அதை. ஸோ நம்ம எடுத்து பண்ணணும். நம்ம எடுத்து அதை முழுமையாக வந்து அவரோட கனவை நம்ம நிறைவேற்றணும். ஐயா அப்துல் கலாம் ஐயா வழியில அவரோட விவேக் சாரோட கனவை நிறைவேற்றணுன்ட்டு பிளான் பண்ணி தான் நான் மரங்கள் நட ஆரம்பித்தேன். இன்னி வரைக்கும் ஒரு 2000 மரக்கன்றுகள் மேலே நட்டேன். தொடர்ந்து இன்னும் நிறைய பண்ணணுன்றதால அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து விவேக் சார் அந்த இன்ஸ்பிரேஷன் ரொம்ப, அவர் மேல எப்பயுமே அவரோட காமெடியில இருந்து எல்லாமே பிடிக்கும். எப்பயுமே அவர் காமெடி பண்ணா கூட நார்மலா வெறும் காமெடி மட்டும் பண்ண மாட்டாரு, அது ஒரு மெசேஜ் இருக்கும், ஒரு கருத்தோட தான் பண்ணுவாரு. அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி அவர் பண்ண அந்த விஷயம் வந்து எனக்கு பண்ணணும் ரொம்ப நாள் ஆசையா இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி அதுக்கு சொசைட்டி கிட்ட இருந்து நான் ஒரு மெம்பரா இருந்து உங்களுக்கு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். முக்கியமா வந்து ரஜினி சார் கிட்ட வாழ்த்து வாங்க நான் போயிருந்தாங்க. மரக்கன்றை கொடுத்து சார் இது மாதிரி நான் விவேக் சார் மாதிரி பண்ண போறேன்னா, சூப்பர் 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 சூப்பர், நல்லா பண்ண, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னாரு. தேங்க்யூ சார். ஸோ அது தொடர்ந்து போயிட்டு இருக்கு. வெரி நைஸ். ஒரு நடிகனா இருந்து ஒரு சோஷியல் அவேர்னஸும் எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த வந்து மீடியா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, இது எந்த வகையில உங்களுக்கு வந்து மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மீடியா மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு மீடியா தான் இன்னைக்கு பெரிய நம்பர் ஒன்ல இருக்கு. அதே மாதிரி இப்ப மக்களே மீடியாவா மாறிட்டாங்க. ஒவ்வொரு தனி மனிதனும் பாத்தீங்கன்னா செல்போன்ல ரீல்ஸ் பண்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல பண்றாங்க, யூடியூப்ல அது இதுன்னு நிறைய சோசியல் மீடியால வந்து மக்களே வந்து இன்னைக்கு ஸ்டாரா இருக்காங்க. பாதி பேர் ஒரு வீட்லயும் ஒரு ஸ்டார் இருக்கிறாங்க. ஸோ அதனால மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது வந்து இப்போ ஈஸி ஆயிடுச்சு. நான் பண்றது இல்லை, அவங்களே பண்றாங்கன்றாங்க. ஓகே, என்னடா எதுக்குடா நம்ம மீடியாவுக்கு வந்தோம், எதுக்குடா சினிமாவுக்கு வந்தோம் அப்படின்ட்டு யோசிச்ச தருணம் ஏதாவது இருக்கு? இல்ல, அது மாதிரி நிறைய தடவை யோசிப்பேன். அது மாதிரி நிறைய ப்ரெஷர் அதிகமா இருக்கும். திடீர்னு நம்ம எதிர்பார்த்து ஒரு படத்துல நம்ம நடிச்சிருப்போம், நடிச்சுட்டு ஃபேமிலியோட போய் தியேட்டர்ல போய் உட்காருவோம். பார்த்தா படத்துல ஒரு சீன் கூட நமக்கு இருக்காது, எல்லாரும் எடிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தோணும், ஐயோ இந்த சினிமா விட்டு போயிடலாம்டா, எப்பா போயிட்டேங்கன்னா ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துடலாம்,
பழையபடி ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி போயிடலாமா அப்படின்ற மாதிரி தோணும். ஆக்சுவலி நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணியிருந்தேன் முன்னாடி. ஓகே. ஒரு டெம்பரவரியா தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் அது தொடர்ந்து 3 வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ணியிருந்தா கண்டிப்பா நான் பர்மனெண்ட் ஆகியிருப்பாங்க. கடைசி 2வது வருஷமே நான் கிளம்பி வந்துட்டேன். சினிமா மேல இன்ட்ரெஸ்ட்ல. அப்போ தோணும் எனக்கு, பேசாம நம்ம போயிட்டு அங்க ஐசிஎம் மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாமா? கூட ஒர்க் பண்ணவங்களாம் ஹாப்பியா இருக்கிறான், ரிலாக்ஸா இருக்கிறான். காலையில 7 மணிக்கு வந்து ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு ரிலாக்ஸா டிவி பார்த்து ஹாப்பியா இருக்கான். நம்ம தான் 24 ஹவர்ஸ் யோசிச்சுன்னு அடுத்தது என்ன, நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் என்ன, இட்டு கொடுக்கணும், பெரிய படம் பண்ணணும், அந்த மாதிரி படம் ஜெயிக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய ப்ரெஷர் இருக்கும். அதெல்லாம் நிறைய பேர் நடுவில் ஏமாத்துறது அந்த விஷயங்கள்லாம் தூக்கி போடும்போது கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். அது கொஞ்ச நேரம் இருக்கும், நைட் இருக்கும், மறுநாள் காலையில் எழுந்தோடனே மாறிடும். சினிமாவில் ஜெயிக்கணும்டா, விடக்கூடாதுடா, அச்சீவ் பண்ணணும்டா, விடக்கூடாதுடா, என்ன ஆனாலும் பரவாயில்ல பார்த்துடலாம் 2ல 1ன்னு தோணும். திருப்பி நைட் ஆனால் தூங்கும் போது மட்டும் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும். அது பேச்சு உதர வரும், அது இயல்பு தான். அது ஒரு தவறான விஷயம், எல்லா லைஃப்லையுமே வரும். அந்த மாதிரி ப்ரெஷர் அப்பப்போ வருது, இயல்பான விஷயம் தான். அது கடந்து திருப்பி வந்துடும் நம்ம.